அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ். கேரளா 3 மணி லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டேட்டு பார்த்தீங்கன்னா 24/5/2024. இன்னைக்கான ஏபிசி கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கான கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிர்மல் கம்பெனி. ட்ரா நம்பர் 381. சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட் ரிவ்யூ எப்போதும் போல் பார்த்துட்டு பிறகு ஏபிசி கெஸிங்குள்ளே போவோம். முந்தைய ரிசல்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 549 427 கொடுத்துருந்தாங்க. நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் 7 கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் 4 கொடுத்துருந்தோம். சி போர்டில் பாஸ் பண்ணியிருக்கிறது ஏ போர்டில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. ஏன்னா இந்த 2 நம்பர் தான் சேஞ்ச் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு உண்டு. ஒரு சின்ன கெஸ்ஸிங் நீங்கள் என்னோட பயன்படுத்தியிருந்தீங்கன்னா 4 வந்து நீங்கள் சரியாக பே பண்ணியிருக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே நம்மளால் ஒரு 2 நம்பர் பாஸ் பண்ண வைக்க முடியுது. ஆனால் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் தான் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்னோட சேர்ந்து நம்ம எடுக்கும்போதே கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு சின்ன சேஞ்சிங் மாற்றம் உண்டானாலே நீங்கள் வின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் என்னோட கெஸ்ஸிங்கோடு சேர்ந்து பயணித்தா உங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவேன். ஆல் போர்டில் எப்போதுமே நம்ம பெரும்பாலான எண்களை பாஸ் பண்ண வச்சுருக்கோம். ஒரு சில நேரங்களில் தான் ஆல் போர்டில் நம்ம தவற விடுவோம். மற்ற நேரங்களில் ஆல் போர்டில் எல்லாமே நம்ம பாஸ் பண்ண வச்சுருக்கோம். முன்னாடி வீடியோஸும் கொஞ்சம் பாருங்கள். முன்னாடி வீடியோஸை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கோம். பி போர்டில் 2 கொடுத்துருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி நம்ம 2 எடுக்கல. ஆனால் பி போர்டில் 2 பாஸ் பண்ணியிருந்தது. ஆனால் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பி போர்டில் 4 தான் பாஸ் பண்ணியிருந்தது. ஆனால் நம்ம 2 எடுத்திருந்தோம். ஒரு சின்ன மாற்றம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ரிசல்ட் மறுநாள் அதே போர்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் கொஞ்சம் ரிவ்யூ மாதிரி பார்த்துக்கிட்டு பிறகு நீங்கள் அன்னைக்கான ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங்குள்ளே போங்க. மீண்டும் கொஞ்சம் முன்னாடி போனால் ரிசல்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோன்னா சி போர்ட்லேயே 27 கொடுத்துருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ஸிங்கில் 327 கொடுத்துருப்பேன். அந்த அடிப்படையில் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஏன் இந்த போர்டில் நம்பர்ஸ் எல்லாம் வரல, ஏன் கெஸ் பண்ணணும்னு உங்களால் ஒரு கெஸ்ஸிங் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாறுதல் ஏற்படும். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். பெரும்பாலான 2 நம்ம இது பண்ணியிருக்கோம். அதுக்கு முந்தின ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2-4-2 கொடுத்துருந்தாங்க. அந்த அடிப்படையில் பார்த்துருந்தீங்கனாலே இந்த மாதிரி நான் கொடுத்துருப்பேன். முந்தைய ரிசல்ட்டில் ஒரு சில நம்பர்கள் வின்னிங் எண்ணுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்துக்கணும். சரி, வாங்க ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே நம்ம போயிடுவோம். இன்னைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கில் முதல் நம்பராக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8 நான் எடுக்கிறேன். ஏன் எடுக்கிறேன்னு பார்ப்போம். 479 இருக்குது, இங்கே 24 இருக்குது, 794 இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் 8 எடுக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள். 248 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4798 இந்த அடிப்படையில் தான் நம்ம 8 எடுக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 9க்கு 8 இல்லை 4க்கு இல்லை 8 இந்த மாதிரி அடிப்படையில் 8 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் தான் நம்ம எடுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 248. அப்போ 248 புரியுதுங்களா? அப்போ 98 இல்லது 48 அந்த அடிப்படையில் 8 எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா 5 எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 245 அப்போ 245 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 245 புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் 245 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3245 இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையிலையும் நம்ம 5 எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ள என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா 9 வருமானு என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 429 என்ற அடிப்படையில் 9 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நான் பார்த்தீங்கன்னா 9 எடுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 429. அப்போது நம்ம இங்கே 8 எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 429 அப்போ 429 என்ற அடிப்படையில் 9 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 72 இருக்குது. இங்கே
அப்போ இங்க பாத்தீங்கன்னா 7 to 9, அப்போ 7 to 9 என்ற அடிப்படையில் 9 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9 4 இருக்கு, புரியுதுங்களா? 9 4 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 8 9 4, அப்போ இங்க பாருங்க 8 9 4 9, அப்போ 8 9 4 9 என்ற ஆப்ஷன்ல 9 வரலாம். அந்த அடிப்படையில் 9 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 4 2 என்ற அடிப்படையிலும் 9 வரலாம். இந்த அடிப்படையிலும் 9 4 9 என்ற அடிப்படையில் 9 வரலாம்ன்றது என்னுடைய கெஸிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற என்ன வரலாம்னு பாத்தீங்கன்னா 6 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. 1 4 2 6, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 1 4 2 6 1 4 2 6, அப்போ பாத்தீங்கன்னா 1 4 2 6 என்ற அடிப்படையில் 6 வருமானது எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9 4 6, புரியுதுங்களா? இங்க பாத்தீங்கன்னா 9 4 இருக்கு, இல்லனா 4 2 6 என்ற அடிப்படையில் 6 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 4 2 6, அப்போ 4 2 6 4 2 6 என்ற அடிப்படையில் 6 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த அடிப்படையிலும் சரி, இந்த அடிப்படையிலும் சரி 1 4 2 6 இல்லனா 4 2 6 அப்படின்ற அடிப்படையில் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா 7 9 6, அப்போ இந்த 6 பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சி போர்டு, அப்போ சி போர்டுக்குள்ள என்ன வரலாம்னு நம்ம கெஸிங் பாத்தீங்கன்னா 5 வருமா என்னுடைய எதிர்பார்ப்பு. மீண்டும் சி போர்டுக்குள்ள 5 வருமா? ஏன்னா 2 7 5 2 2 5, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இருந்து வருவோம் 5 0 6 2 2, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 5 0 6 2 2, புரியுதுங்களா? 5 0 6 2 2, அப்போ 2 2 5 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமான்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் நான் பார்த்தீங்கன்னா 5 எடுக்கிறேன். ஏன் இந்த 0 விட்டுட்டு 5 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 7 இருக்கு, புரியுதுங்களா? இங்கே 7 இருக்கு, இங்கே 5 இருக்கு. அப்போ 1 2 5 வரலாம், இல்லை 7 5 வரலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 7 இருக்கு. அப்போ இந்த 2 நம்பர் அடிப்படையாக வச்சு தான் நம்ம 5 எடுக்கிறோம், புரியுதுங்களா? அப்போ 2 5 இல்லை 7 5. ஒருவேளை உங்களுக்கு 0 சரின்னு பட்டா 0வையும் பே பண்ணி விளையாடுங்க, உங்களுக்கு சரின்னு பட்டா. இப்போ நம்ம 5 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வேற என்ன வரலாம்னு பார்த்தீங்கன்னா போர்டுக்குள்ள 1 வருமா நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 7 1, அப்போ 2 7 1 என்ற அடிப்படையில் 7 1 என்ற அடிப்படையில் 1 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 2 2 1 வரலாம், இல்லைன்னா 2 2 1 வரலாம். 6 2 2 1, புரியுதுங்களா? 5 0 6 2 2 1 இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் 1 வரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 1 அடிப்படையில் 7 1 என்ற அடிப்படையிலும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே புரியும், இங்கே பார்த்தீங்கன்னா 7 1 இருக்கு, 2 7 1, அப்போ 2 7 1 என்ற அடிப்படையில் 1 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்பர் வின் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். அப்போ 1 வருவதற்கான வாய்ப்பும் அதிகம் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் நம்ம 9 எடுத்திருக்கோம், 9 7, அப்போ 9 7 இருக்கு. 7க்கு கீழே ஒருவேளை 1ன்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லை 9 4 7 1, ஏன்னா இங்கே 4 இருக்கு 7 இருக்கு, அப்போ 1 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ 9 1ன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் ஒருவேளை 1 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற என்ன வரலாம்னு பார்த்தீங்கன்னா 4 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. கொஞ்சம் சி போர்டில் அதிகமாக போகும் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 7 4 அப்படின்ற அடிப்படையில் 4 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை 5 0 6 2 2 2 4 போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ 2 4 எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒருவேளை 8 எடுத்துட்டு 8க்கு ஃபேவரான நம்பரே 2 நம்பரையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 எடுத்துட்டாங்க, இங்கே 4 2ன்னு இருக்கு, அப்படியே 4 2, புரியுதுங்களா? அப்போ 2 இங்கே எங்கேயாவது இருக்கும், அப்போ 2 7 அப்படின்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எல்லாமே சார்ட்டை வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நம்மளோட சேர்ந்து எடுக்கும்போதே நீங்கள் சார்ட்டை வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அமையும். சரி வாங்க 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துருவோம். நம்மளுடைய ஏபிசி கெஸிங் 3 டிஜிட் கெஸிங் ஆல் போர்டில் 8 6 கொடுத்துருக்கேன். 3 டிஜிட் பெருசாக படலைன்னா ஆல் போர்டு கட்டி விளையாடுங்க. ஒரு சின்ன நம்பர் போட்டு வின் பண்ணிட்டு பிறகு பெரிய வின்னிங் போங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
ஒரு சின்ன சேஞ்சிங்கோட நம்பர் கொடுத்துருக்கேன். எப்போதும் போல் இங்கே 3 மட்டும்தான் புதிய நம்பர். ஏன்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் 3 கொடுக்கறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை யோசிச்சுக்கிங்க, பாருங்கள், சார்ட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணி விளையாடுங்க. அவசரம் தேவை இல்லை. கொடுக்குற நம்பரெல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு சரி இருந்தால் பே பண்ணி விளையாடுங்க. இல்லைனா எப்போதும் போல் உங்கள் கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி விளையாடுங்க. நான் உங்களுக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஆலோசனை. இதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு வின்னிங்கு போகிறதுக்காகனா ஒரு நம்பர்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு முடிந்தால் ஷேர் பண்ணி விடுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.